காணோம். உள்ள போய் உட்காருவோம். இந்த நாய்களுக்கு வேற வேலையே கிடையாது, கத்திக்கிட்டே கிடக்குங்க நைட் ஆனா. சரி உள்ள போவோம். மெயின் ரோட்லயே ஒரு ஆளை கூட காணும். ஊரே அடங்கிருச்சு. இந்த பைக் இல்லாதது எவ்வளவு தொல்லையா இருக்கு. காலையில எடுக்கும் போதே மக்கார் பண்ணிடுச்சுன்னு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த பைக் இல்லாதனாலதான் லேட் ஆகி போச்சு. பஸ் ஏறி இறங்கி வரத்துக்குள்ள முடியல. இப்பதான் ஊர் எல்லைக்கே வந்திருக்கோம். ஊரே அடங்கிருச்சு. என்ன இருட்டா இருக்கு. எம்மாடி, யார் இந்த பொண்ணு இந்நேரத்துக்கு நின்று அழுதுகிட்டு இருக்கு? ஏமா ஏமா பொண்ணு, ஏமா ஒண்ணுதாமா. ஏமா நீ வர்க்கீஸோட தங்கச்சி தானமா? இந்நேரத்துக்கு இங்க நின்று ஏன் அழுதுகிட்டு இருக்க? அது வந்து எனக்கு என்னம்மா என்னாச்சு? ஆமா நீ ஊர்ல இருக்கல்ல சொன்னாங்க, ஊர்ல இருந்து வந்துட்டியா? ஆமா, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல. நீங்க என்ன கொஞ்சம் வீட்டை விட்டுறீங்களா? என்னது வீட்டுக்கு போக வழி தெரியலையா? ரொம்ப நாள் ஆச்சுல்லம்மா நீ ஊருக்கு வந்து, அதனால மறந்துட்டியோ? ஆமா. சரி வாமா, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். எப்பமா நீ ஊர்ல இருந்து வந்த? இனிமே ஊருக்கு வந்தனா ராத்திரி நேரத்துல வராத, பகல்லே வர பாருமா. ஏன்னா இந்த காலத்துல காலெல்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு பத்தியா, அதனாலதான் சொல்றேன். நீ வந்த விஷயத்த வர்க்கீஸ்க்கு போன் பண்ணி சொன்னியா இல்லையா? அவன்கிட்ட சொல்லியிருந்தனா அவனே வந்து உன்னை கூட்டிட்டு போயிருப்பானே. ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஏமா என்னாச்சு? நான் என்னோட பேக அங்க ஒரு வீட்டுக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். அந்த வழியா போலாமா? பேக வச்சுட்டு வந்துட்டியா? சரிம்மா, அந்த வழியாவே போவோம். நீ முன்னாடி போ, நான் பின்னால வரேன். ஏமா அலறத நிறுத்துமா. அதான் நான் கூட வந்துட்டேன்ல, நான் உன்னை பத்திரமா உங்க வீட்டுல விட்டுடுறேன். என்ன இந்த பொண்ணு ரொம்ப வினோதமா பண்ணுது. ஏமா இந்த வீட்டுக்கிட்டயாம உன் பேக வச்சுட்டு வந்த? ஆமா, அதோ அந்த மரத்துக்கிட்டே இருக்கு பாருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போமா, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டியா? சீக்கிரம் வாமா, இங்க இருந்து போயிடலாம். என் பின்னாடியே வேகமா வான்னு திரும்பி பார்க்காம. சரி. ஆமா இதோ வந்துருச்சு பாருமா வீடு. எம்மா பவி, எம்மா பவித்ரா, எங்க போனா இந்த பொண்ணு? வர்க்கீஸு, வர்க்கீஸு, எம்மா சின்ன பொண்ணு. அட சக்திவேல் அண்ணன், அண்ணே இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்றீங்க? அது அது வந்துப்பா. என்னென்ன பேய் அரைச்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்க. வர்க்கீஸு, உன் தங்கச்சி பவித்ரா பவித்ரா இருக்கால, அவ வந்திருக்கா. ஆமாண்ணே, வந்திருக்கா சாயங்காலமே வந்துட்டா. என்னது சாயந்தரமே வந்துட்டாளா? ஆமாண்ணே, சாயந்தரமே வந்துட்டாளே அவ. இல்ல, நான் வர வழியில அவளை பார்த்தேன். ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருந்தா. என்னது ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருந்தாளா? அட ஆமாப்பா, ரோட்ல நின்னு அழுதுகிட்டு இருந்தா. இங்க என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு எனக்கு வீட்டுக்கு போக வழி மறந்துருச்சுன்னு சொன்னான். அதனால நான் தான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, வர வழியில பாதியிலேயே நிறுத்தி அங்க ஒரு வீட்டுக்கிட்ட என்னோட பேக வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். சரின்னு அவளை கூட்டிட்டு போனப்பா. அங்க இருந்து பேக எடுத்துட்டு வந்தாளா, என் பின்னாடிதான் வந்துட்டு இருந்தா. திடீர்னு காணா போயிட்டா. என்னண்ணே என்ன சொல்றீங்க? தூக்கத்துல ஏதாவது உளறீங்களா? இல்ல சின்ன பொண்ணு, நான் வேலையில இருந்து வந்துட்டு இருக்கும் போது தான் அவன் நின்னுட்டு இருந்தா. நான் ஒன்னும் தூக்கத்துல இருந்து ஏஞ்சி வந்து பேசல. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. சரி விடுங்க, நான் ஏதாவது கற்பனை கூட பண்ணிருக்கலாம். நீங்க 2 பேரும் பயப்படாம போய் படுத்து தூங்குங்க. நான் வீட்டுக்கு போறேன், நேரம் ஆயிடுச்சு. சரிண்ணே, பார்த்து வீட்டுக்கு போங்க. நான் வேணா வரட்டுமா? இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம், பக்கத்துல தானே, நானே போய்க்கிறேன். சரிண்ணே. என்னங்க அவ உள்ளதானே படுத்து தூங்கிட்டு இருந்தா, நான் இப்பதானே பாத்துட்டு வந்தேன். அந்த பொண்ணை பார்த்த மாதிரி தான் இருந்தது. கற்பனை ஏதாவது பண்ணனான்னு ஒன்னும் புரியலையே. வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் உங்களுக்காக நான் காத்திருக்கிறது. வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உட்காரு. என்னங்க இந்நேரத்துக்கு என்ன விஷயம்? காலையில பேசிக்கலாம். சங்கரி, நான் சொல்றத கேளு. நான் வந்துகிட்டு இருந்தேன்னா வேலையில இருந்து வர வழியில என்னாச்சு? டீ கடை இருந்திருக்கும், டீ குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போறீங்க. ஆனா இந்நேரத்துக்கு எவனும் டீ கடையை திறந்து வச்சிருக்க மாட்டானே. சில நேரம் திறந்து வைப்பான் இந்த மாயாண்டி. ஒருவேளை அவன் கடையில டீ ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அதான் சாப்பாடு வேணான்னு சொல்றீங்களா? ஏட்டி, நான் சொல்றத முதல்ல கேளு. நான் வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப வர்க்கீஸோட தங்கச்சி அங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தா. வர்க்கீஸோட தங்கச்சி அங்க எங்க வர போறா? அவதான் சாயந்தரமே வந்துட்டான் சின்ன பொண்ணு சொன்னாலே. அவ இந்நேரத்துக்கு அங்க என்ன பண்றா? இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல கேளு. குறுக்க எதுவும் பேசாத, கடைசி வரைக்கும் கேளு. சரி சொல்லுங்க. அவ அங்க நின்னு அழுதுகிட்டு இருந்தாளா, நான் போய் கேட்டேன், ஏன் இங்க நின்னு அழுகுற இந்நேரத்துக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வீட்டுக்கு போக வழி மறந்துச்சுன்னு சொல்றான். சரி ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வழி கிளி எதுவும் மறந்துருக்கும் போல,
அப்படின்னு நினைச்சு நானே உன்னை வீட்டுல விட்டுடுறேன் என் கூட வாமான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு என்னை நிறுத்தி அங்க ஒரு வீட்டுக்கிட்ட என்னோட பேகை வச்சுட்டு வந்துட்டேன் அதை போய் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு சொன்னான். நானும் அங்க கூட்டிட்டு போறேன். அது ஏதோ பேய் பங்களா மாதிரி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் என்னாச்சு? அவ பேக் எடுத்துட்டு வந்தாளா என் பின்னாடியே வாமான்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு வீடு வரைக்கும் வந்துட்டேன். அங்க வந்து திரும்பி பார்த்தா ஆளை காணோம். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவா? அட ஆமா, நான் ஏன்டி உன்கிட்ட போய் சொல்ல போறேன். அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்ன, சின்ன பொண்ணையும் வர்க்கீஸையும் கூப்பிட்டு கேட்டேன். அவ இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. சரி, நான் ஏதோ கற்பனை பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க, இனிமே கவனமா இருங்க. உண்மையாவே அது பேயாகியா இருந்தா என்ன பண்றது? இதுக்குதான் உங்களை அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி 10 மணி வரைக்கும் வேலை பார்க்காதீங்க, ஒழுங்கா 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேருங்கன்னு. கேட்டீங்களா? சரி விடு, இத பத்தி இனிமே பேச வேண்டாம். போய் சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. சரி வாங்குங்க, எடுத்து வைக்கிறேன். ஏஎஸ் கார்ட்டூனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.